நடிகை குஷ்பு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருக்கும் நினைவுக்கு வரக்கூடியது என்னன்னா, அவங்களுடைய தோற்றம் தாங்க. அவங்களுடைய இந்த ஒரு தோற்றத்தை எப்படி அவங்க வந்து இவ்வளோ சாதாரணமா வந்து குறைச்சாங்க? அதாவது நம்ம உடல் எடையை குறைக்கிறது அப்படிங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 40 கிலோ அளவில் அவங்களுடைய வெயிட் லாஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஜிம்மெல்லாம் போகாமலேயே இப்படி ஒரு மாற்றத்தை அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த குறித்து குஷ்பு அவங்க சொல்லிக்கக்கூடிய சீக்ரெட் நியூஸ் என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். நடிகை குஷ்பு கடந்த ஒரு சில ஆண்டுகளாகவே தன்னுடைய உடல் எடையை வந்து படிப்படியாக வந்து குறைச்சி முற்றிலுமாகவே ஒரு மாறுபட்ட தோற்றத்தில் இப்போ வந்து இருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய தோற்றம் ரசிகர்களை மிகவுமே வந்து ஆச்சரியப்படுத்தியிருக்குங்க. ஒரு காலத்தில் அவங்களுடைய உடல் எடை குறித்து சமூக வலைத்தளங்களில் பல்வேறு விதமான விமர்சனங்கள் எல்லாம் எதிர்கொண்டாங்க. ஸோ குஷ்பு இப்போ சுமார் 38 கிலோ வரைக்கும் வந்து எடை குறைச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான நியூஸ் தாங்க கிடைச்சிருக்கு. ஸோ தொடர்ந்து அவருடைய தோற்றத்தில் ஏற்பட்ட மாற்றம் குறித்து ரசிகர்கள் பலருமே அவரது எடை குறைப்பு ரகசியம் என்ன அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்டுகிட்டே இருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நியூஸ் 18 டவுன் ஹாலில் நிகழ்ச்சியில் அதுக்கான பதிலை குஷ்பு அவங்க வெளிப்படையாகவே வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனுடைய அப்டேட் தான் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதை பற்றி தான் நம்ம ஃபுல் டீட்டெயிலாக இந்த பதிவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். நம்முடைய நல்ல உடல் அப்படிங்கிறது வெறும் உடற்பயிற்சி மற்றும் உணவு கட்டுப்பாட்டால் மட்டுமே வந்து கிடைக்கிறது கிடையாதுங்க. ஸோ முதல்ல அதுக்காக நம்முடைய மனசை ஆரோக்கியமாக வச்சுக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு குஷ்பு வந்து தெரிவிச்சிருக்காங்க. நல்ல உடல் அப்படிங்கிறது நல்ல மனசுலேருந்து தான் வருது. முதல்ல நம்மளுடைய மனசை நல்லா தூய்மையாக வந்து வச்சுக்கணும், அதுவே எல்லாத்துக்கும் அடிப்படை அப்படின்னு அவங்க வந்து கூறியிருக்காங்க. உடல் எடையை குறைக்கிறதுக்கான பயணத்தில் முதல்ல முக்கியமானதே வந்து மனநிலை தான். அதுக்கப்புறம் நம்ம அன்றாட பழக்க வழக்கங்கள் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து குறிப்பிட்டிருக்காங்க. குஷ்பு அவங்களுக்கு ஃபஸ்ட்டு எப்படி வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா, அவங்க வந்து எடை குறைக்கணும் அப்படின்னு நினச்சப்போ அந்த பயணத்துக்கு முக்கிய திருப்பு முனையாக இருந்தது அண்ணாத்த திரைப்படம் தாங்க அப்படின்னு குஷ்பு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த படத்துக்கான டப்பிங் கொடுக்க போன போது திரையில் அவங்களுடைய அறிமுக காட்சியை வந்து பார்த்துருக்காங்க. ஸோ அதை பார்த்து அவங்களே வந்து அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்களாம். ஏன்னா திரையில் அவங்களுடைய உருவம் தான் முழுக்க வந்து இருக்குது. ஸோ திரையில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி இடத்த அவங்களே வந்து ஆக்கிரமிச்சிட்டாங்களாம். பலூன் மாதிரி நல்லா இவ்வளோ குண்டாக இருக்கமே, என்னோடய கழுத்தே தெரியல ஸ்க்ரீனில், அந்த அளவுக்கு என்னுடைய முகம் பெருசாக இருந்துச்சு. எனக்காக நான் ஏதாவது வந்து செய்யணும் அப்படின்னு நான் அன்னைக்கு தான் முடிவு பண்ணினேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த காலகட்டத்தில் உடல் எடை அதிகரிப்பால் அன்றாட வாழ்க்கையிலையும் பல சிரமங்களை நான் எதிர்கொண்டேன் அப்படின்னு குஷ்பு வந்து குறிப்பிட்டிருந்தாங்க. குறிப்பாக படிக்கட்டுகளில் ஏறி இறங்குறது, நடக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் வந்து அவங்களால அந்தளவுக்கு வந்து செய்ய முடியாமல் வந்து போயிருக்கு. அதோடு மட்டும் இல்லாமல் படிக்கட்டில் ஏறி இறங்கும்போது, நடக்கும்போது மூட்டு வலிக்கிறது, மூச்சு வாங்கிறது, இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் அவங்க வந்து பார்த்துருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் அவருடைய கணவரும் மகள்களும் உடல் எடையை குறைக்கிறதுல கவனம் செலுத்திட்டு இருக்காங்க. அதை கவனித்த இவங்க அவங்களும் அவங்களோட இணைந்து தானும் அவனுடைய வாழ்க்கை முறை வந்து மாற்றிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் கடந்த 4 வருஷமாக தொடர்ந்து உடல் எடையை வந்து குறைக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டு வந்த குஷ்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுமார் 38 கிலோ வரைக்கும் இப்போ வந்து குறைச்சிருக்காங்க. ஸோ இதுக்காக தினமுமே பல மணி நேரம் ஜிம்மில் கடுமையான உடற்பயிற்சிகளை வந்து செய்யாதாக நினைக்காதீங்க. நான் வந்து அப்படிலாம் வந்து பண்ணலை. எனக்கு ஜிம் செல்வது அப்படிங்கிறது அந்தளவுக்கு வந்து பிடிக்காது அப்படின்னு அவங்க வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அது இல்லாமல் நான் இன்னும் வேறு முறைகளை தான் வந்து கையாண்டு என்னுடைய உடல் எடையை வந்து குறைச்சேன் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அவர் வந்து தெளிவுபடுத்தியிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்முடைய இயல்பான அன்றாட உடல் இயக்கங்களை வந்து அதிகமாக வந்து விரும்புகிறதா வந்து அவங்க வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ குஷ்புவோடைய உடல் குறைப்பு பயணத்தில் வீட்டு வேலை தான் முக்கிய பங்கு கொடுத்துச்சான். தன்னுடைய வீட்டில் கணவர், 2 மகள்கள், அம்மா, மாமியார் அப்படின்னு 7 பேர், அதோடு சேர்த்து பார்த்திங்கன்னா செல்ல பிராணிகளும் இருந்திருக்காங்க. ஸோ ஒரு பெரிய குடும்பத்தில் நான் வந்து இருக்கேன் அப்படின்னு அவங்க தெரிவிச்சிருக்காங்க. வீட்டில் ஒரே ஒரு பணியாளர் மட்டும்தான் இருக்காங்க. பெரும்பாலான வேலைகளை தானே வந்து செய்து கொள்வதாகவும் அவங்க வந்து குறிப்பிட்டிருக்காங்க. வீட்டு வேலைகளை நாள் முழுக்க சுறுசுறுப்பாக வந்து நான் செய்வேன். உடல் எடையை பாதுகாக்கிறதுல முக்கிய பங்காற்றுது அப்படின்னா அது அதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதோடு பார்த்திங்கன்னா அவங்க அடிக்கடி யோகா பண்ணுறது, வீட்டிலே நடைப்பயிற்சி பண்ணுறது, தனக்கு ஏற்ற உடற்பயிற்சிகளை வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆரம்பத்தில் முதல் 5 கிலோ எடை வந்து குறைக்கிறது எனக்கு அவருக்கு ரொம்ப எளிமையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் உடல் எடை குறைக்கிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. படிப்படியாக தான் அதெல்லாம் வந்து நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எடை குறைக்கிறது அப்படின்றது பார்த்திங்கன்னா அவசரமாக வந்து எடுத்துக்காமல் நீண்ட காலத்துக்கு தொடர்ந்து செய்யக்கூடிய மாற்றங்களை அவங்களுடைய வாழ்க்கை முறையில் வந்து அவங்க கையாண்டாங்க அப்படின்றது தாங்க முக்கியமான விஷயம். ஸோ உணவு பழக்கத்தில் முழுமையான தடை விதிப்பதை விட அளவை குறைச்சிக்கிறது தான் ரொம்ப நல்லது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக டயட்டில் இருக்கிறத விட ரொம்ப அதிகமாக வந்து சாப்பிட்றத மட்டும் குறைச்சிக்கிட்டாவே போதும். இதற்காக இந்த உணவு சாப்பிடக்கூடாது, அது சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் வந்து எதுவும் ஃபாலோ பண்ண தேவையில்லை அப்படின்ற மாதிரி அவங்க குறிப்பிட்டிருக்காங்க.
அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பிடித்த உணவுகளில் ஒன்று அப்படின்னா அது மட்டன் பிரியாணி தான். அதை பார்த்தீங்கன்னா அவங்க முழுமையாக தவிர்க்கலையாம். ஸோ அப்பப்போ சாப்பிட்றத அளவை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு முழு பிரியாணிக்கு பதிலாக 1 கப் அளவு சாப்பிட ஆரம்பித்தாங்களாம். உணவு முற்றிலுமாக தவிர்ப்பதை விட அளவோடு சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கலோரிகளை கணக்கிட்டு ஒவ்வொரு உணவையும் நம்ம சாப்பிடக்கூடிய பழக்கம் தனக்கு இல்லை அப்படின்ற மாதிரி குஷ்பு குறிப்பிட்டிருக்காங்க. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு கிராம் புரதம் இல்லைன்னா குறிப்பிட்ட அளவு உணவு மட்டுமே சாப்பிடணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கடுமையான ஒரு டயட். இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நான் இந்த மாதிரிலாம் எதுவும் ஃபாலோ பண்ணலை அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. தன்னுடைய உடலுக்கு உண்மையிலே எவ்வளவு பசி இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி உணவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே போதும். இதனால் உணவை முழுமையாக தவிர்க்க தேவையில்லை, அளவை கட்டுப்படுத்தணும் அப்படின்னாலே போதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் உடல் எடை குறைப்பு அப்படின்றது அந்த முறையை மற்றவங்க எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றத பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஒவ்வொருத்தருடைய உடலும் வேறு வேறு மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒருத்தங்க ஃபாலோ பண்ணுறதே நம்மளும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கட்டாயம் கிடையாது. ஒருத்தங்களுக்கு அது பலன் கொடுக்கும், இல்லைனா ஒருத்தங்களுக்கு பார்த்திங்கன்னா அது பலன் கொடுக்காம போகும். ஒவ்வொருத்தருக்கும் பயனளிக்கக்கூடிய உணவு, உடற்பயிற்சி இன்னொருத்தருக்கு அதே அளவு பயனளிக்கும் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஸோ அதனால் நம்முடைய உடம்பு எப்படி இருக்குது, உண்மையிலே நம்ம உடம்பு எப்படி இருக்குன்றதை நீங்கள் தான் தீர்மானிக்கணும். அதை பொறுத்து தான் நீங்கள் உங்களுடைய வேலைகளை செய்யணும் அப்படின்ற மாதிரி அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. உடல் எடையை குறைப்ப வெறும் தோற்றத்துக்காக மட்டும் செய்யலைங்க. நான் உடல் சுறுசுறுப்பாக அன்றாட வாழ்க்கையை அதோடைய தரத்தை மேம்படுத்திக்கிறதுக்கு நோக்கமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்களுடைய பேச்சில் தெரியுது. ஸோ மேலும் பார்த்திங்கன்னா அதிக உடல் எடையோடு இருந்தபோது தூக்கத்தில் ஒரு மாற்றத்தை எதிர்கொண்டதாக குஷ்பு தெரிவிச்சிருக்காங்க. மட்டும் இல்லைங்க, அவங்களுக்கு நீரிழிவு, ரத்த அழுத்தம் இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் எடை அதிகரிப்பினுடைய காரணமாக ஏற்படலை அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. தான் எப்போதும் மகிழ்ச்சியான மனநிலையோடு இருந்ததாகவும் மன அழுத்தம் இல்லாதனால நல்லா தூங்குறதாகவும் கூறியிருக்காங்க. படுத்தவுடன் தூங்கிவிடக்கூடிய பழக்கம் தனக்கு இருப்பதாகவும் அவர் தெரிவிச்சிருக்காங்க. இருந்தாலும் உடல் எடை அதிகமாக இருந்த இந்த காலத்தில் ஏற்பட்ட குரட்டை போன்ற பிரச்சனைகள் எல்லாத்தையுமே அவங்க தன்னுடைய வாழ்க்கை முறையை மாற்றிக்கணும் அப்படின்ற எண்ணத்தை அவங்களுக்கு அதிகமாக்கி கொடுத்துருக்கு. குஷ்புவினுடைய எந்த பேச்சு உடல் எடை குறைப்பு அப்படின்றது ஒரு சில வாரங்களில் ஒரு சில மாதங்களில் முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரியான விஷயம் இல்லைன்றது எல்லாருக்குமே நல்லா தெரியுது. ஸோ தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம் தான் நமக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் உடல் எடை குறைக்கணும் அப்படின்ற எண்ணத்தை தாண்டி உடலை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கை உருவாக்கணும் அப்படின்றது தான் அவங்க கடைபிடிச்ச ஒரு முக்கியமான ரூல்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த எடை குறைப்பு அப்படின்றது தோற்றத்தில் மட்டும் இல்லைங்க, அவங்களுடைய அன்றாட செயல்பாடுகளிலும் தன்னம்பிக்கையும் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்ற மாதிரி குஷ்பு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா குஷ்பு அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். அதே நேரம் வெயிட் லாஸ் ஜேர்னியில் குஷ்பு அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் யாரெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களோ மறக்காமல் வீடியோக்கில் இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸை நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.